நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம ஆண்ட கட்சிங்களான சில கட்சிகளுக்கே திரும்ப 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 செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு? இது அரசியல் இல்லைங்க. நம்ம மூளை வேலை செய்யற விதமே அப்படிதான். நம்ம மூளைக்கு பழக்கமானதா பிடிக்கும். அது சரி தப்புன்னுலாம் யோசிக்காது. அதுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அதுதான் கம்ஃபோர்ட் ட்ராப். அப்படின்னா ஒரே சௌகரியத்துல அப்படியே சிக்கிறது, இல்ல ஒரு ஆறுதல் வலையில மாட்டிக்கிறது. புதிய முயற்சி எதுவும் இல்லாம, அடுத்த கட்ட வளர்ச்சி எதுவும் இல்லாம, நம்ம நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மூளையவே மழுங்க வச்சிருங்க. உதாரணமா, நீங்க டெய்லி ஒரு இடத்துக்கு போறீங்க. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆபீஸ்க்கோ போறீங்க. டெய்லியும் ஒரே ரூட்ல போகாம ஒரு நாள் டிஃப்ரெண்டா வேற வழியில போய் பாருங்களேன். மனசு புது வழியை யோசிக்கவே பயப்படுது இல்ல. நண்பன் படத்துல நம்ம விஜய் சொல்ற மாதிரி மனசு ஒரு பயந்தாங்குழி. அது மாற்றத்தை கண்டு பயப்படும். ஆனா அந்த பயத்தை போக்கிட்டோம்னா நாம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முன்னேறிடலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க மாற்றத்துக்கு வாக்களிக்க போறீங்களா, இல்ல உங்களோட பழக்கத்துக்கு வாக்களிக்க போறீங்களா? உண்மையா சொல்லுங்க. புதிய பாதையை நோக்கி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வாக்களிக்க போறீங்களா, இல்ல எப்பயும் இதுதான் அப்படின்ற பழக்கத்துக்கு வாக்களிக்க போறீங்களா? ஓகே, நாளைக்கு வாக்களிக்க போறீங்க. எந்த பயம் இல்லாம தைரியமா கிளம்புங்க. நீங்க வாக்களிக்க போற அந்த கடைசி நொடி வரக்கூடிய அந்த பயத்தை போக்கிட்டு தைரியமா நீங்க யார நினைக்கிறீங்களோ வாக்களிச்சுட்டு வாங்க. மாற்றம்ன்றது உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கும். அந்த பயத்தை ஜெயிச்சுட்டு வாங்க.